سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. آمين. اهدنا الصراط المستقيم. الله أكبر الله أكبر. يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى مالك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய தினத்தின் மூலமாக நோம்பாளிகள் நோம்பு நோற்று சந்தோஷத்தை முகம் பலர ததும்பிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் உலகம் முழுவதும் சமாதானமும் போரில்லாத உலகமும் ஒற்றுமையும் சமய நல்லிணக்கமும் தலை தூங்க வேண்டும் என்று பிரதானமாக எங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் முதன்மைப்படுத்தி கேட்டு இருக்கிறோம். எல்லாமல்ல இறைவன் அதை ஏற்று அருள் பாலிப்பாராக. இன்றைய தினத்திலே சதகத்துல் ஃபித்ர் நோன்பு பெருநாளுடைய தர்மத்தை வழங்கிட வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு நோற்று நோன்பு பெருநாள் தொழுகைக்கு முன்பாகவே நோன்புடைய தர்மத்தை வழங்கிட வேண்டும். அது நோன்பு காலத்தில் நாம் பேசிய செயல்பட்ட தேவையில்லாத சில விஷயங்களை விட்டும் நம்மை சுத்தப்படுத்தும். அதே போன்று ஏழைகளுக்கு உணவளிக்கிற நிலையும் ஏற்படும். இந்த ரெண்டுக்காக வேண்டியும் கண்டிப்பாக இன்றைய தினத்திலே எந்த ஒரு மனிதனும் உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சதகத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிற நோன்பு தர்மத்தை வழங்கிவிட்டுத்தான் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை எல்லா இஸ்லாமியர்களும் இன்றைக்கு செயல்படுத்துவார்கள். எல்லாமல் இறைவன் அதை ஏற்று அனுபவிப்பானாக. அனைவர்களுக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். سمع الله لمن حمده ربنا الله أكبر الله أكبر الله أكبر. அனைவருக்கும் எங்களுடைய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சமத்துவம் சகோதரத்துவம் என்ற கோட்பாடோடு இந்த ஒரு மாதமாக நாங்கள் நோற்ற நோன்பிற்கு இறைவனிடத்தில் அதற்குரிய கூலியை பெறுவதற்காக இங்கு எல்லோரும் ஈதுல் ஃபித்ர் என்ற பெருநாள் தொழுகையை கூடியிருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் உலகத்தில் சாந்தியும் சமாதானமும் ஒற்றுமையும் என்றும் நிலைத்திருக்க வேண்டியவனாக நாங்கள் இருக்கக்கூடிய ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை சார்பாகவும் தூத்துக்குடி மக்கள் ஜமாத்தார்கள் சார்பாகவும் அனைவருக்கும் எங்களுடைய ஈதுல் ஃபித்ர் ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
صراط الذين غير المغضوب عليهم ولا الضالين ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما இன்று கோயமுத்தூர் மாவட்டம் முழுவதும் சுமார் 5 லட்சம் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினார்கள். இந்த ஒரு மாத காலம் ரம்ஜான் மாதத்தில் அனைவரும் பகலெல்லாம் இறைவனுக்காக இறைவனின் கட்டளை ஏற்று பசித்திருந்து இரவெல்லாம் இறைவனுக்காக நின்று வணங்கி இன்று ஈதுல் ஃபித்ர் என்ற தொழுகையிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். எப்படி ஒரு மாணவன், ஒரு 10வது படிக்கும் மாணவன் எப்படி ஒரு வருடம் முழுவதும் பரீட்சை எழுதி எப்படி பாஸாக என்ற சந்தோஷத்தில் இருப்பானோ அந்த சந்தோஷத்தில் நாங்கள் எல்லாம் இருந்தோம். இந்த பள்ளிவாசலில் அனைத்து மக்களுக்காகவும் சகோதரத்துவம் மத நல்லிணக்கத்தோடு அனைவரும் வாழ வேண்டும், அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்திய தேசம் வளர்ச்சி பாதையில் என்று நாங்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்தோம். இந்திய மக்களுக்காக, அனைத்து மக்களுக்காக. பூகம்பம் பக்கத்து நாட்டிலே பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது, அதற்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்தோம். நாமெல்லாம் ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நாங்கள் மிக சிறப்பான பிரார்த்தனை செய்தோம். இந்த ஈதுல் ஃபித்ர் என்னும் பண்டிகை என்பது இல்லாதோருக்கு ஈன்றதை கொடுத்து அனைவரும் இன்பம் பெறும் நாள். அந்த இஸ்லாமியர்கள் தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக ரம்ஜான் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கோயமுத்தூர் மாவட்டத்தில் அனைத்து மக்களும், அனைத்து இஸ்லாமியர்களும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு, நண்பர்களுக்கு, மாற்று மத சகோதரர்களுக்கு சந்தோஷமாக பிரியாணியை கொடுத்து அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாள் தான் இந்த இன்பமான நாள். நாங்களும் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் நாங்கள் கோயமுத்தூர் மாவட்டம் முழுவதும் இலவச நீர்மோர் பந்தலை அமைத்து அனைவருக்கும் கொடுத்துட்ருக்கிறோம். அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் என்னும் ரம்ஜான் என்னும் ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்களை பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாகவும் சிறுபான்மை ஆணையத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله. أفلا ينظرون إلى الإبل سمع الله لمن حمده. الله أكبر. الله
பெருநாள் வாழ்த்து செய்தி. 12 மாதங்களில் சிறந்த புனிதமான மாதம் இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதத்தில் தான் திருக்குர்ஆன் அருளப்பட்டது. இந்த கடந்த 30 நாட்களும் பகலெல்லாம் நோன்பிருந்து இரவெல்லாம் விழித்திருந்து இறைவனை துதிபாடிய மக்கள் உலகளாவிய முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் எங்கள் ஜமாத்தின் சார்பாக புனித ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உலகம் முழுவதும் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் இந்த நன்னாளில் வெகு சீராகவும் சிறப்பாகவும் இந்த பெருநாளை கொண்டாடி வரும் சூழலில் பாலஸ்தீன மக்கள் சொல்லால் என துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அம்மக்களுக்கு அமைதி திரும்பவும் நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். மேலும் இந்த அனைவர்களுக்கும் எங்களது பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெருநாள் தொழுகையுடைய சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் ரக்காயத்தில் சேர்ந்தால்தான் பெருநாள் தொழுகை. தந்த நல்ல அமல்களை, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நல்ல அமல்களை, பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விளக்கத்திலே அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட்டார்கள் என்று வருகின்றது. ஒரு நல்ல மனிதர்கள் நல்ல அமலை ஒப்புக்கொள்கின்றான். யாரிடத்தில் இறையச்சம் இல்லையோ, இறையச்சம் இல்லாமல் நல்ல ஆதாரபூர்வமான நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். நாளை மறுமை நாளில் விகாமா அடியார்கள் வருவார்கள். எப்படி மதீனாவிலே உஹது மலை ரொம்ப ஃபேமஸோ, அது மாதிரி மக்கா. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கடந்த ஒரு மாத காலம் இஸ்லாமிய பெருமக்கள் நோன்பு நோற்று அல்லாஹ்வுக்காக நோன்பு என்கின்ற வணக்கத்தை நிறைவு செய்து அதை முடித்து வரக்கூடிய அடுத்த மாதத்தின் சவ்வால் மாதம் அரபி மாதத்திலே இந்த சவ்வால் மாதத்துடைய முதல் நாளில் கொண்டாடப்படக்கூடிய இந்த ரமலான் பண்டிகையை தான் இப்பொழுது தமிழக முஸ்லீம்கள் அனைவரும் அதை கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இங்கே தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மஹூபாளையம் கிளை சார்பாக இங்கே திடலில் வைத்து பெருநாள் தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றோம். இந்த பெருநாள் தொழுகை உலகத்திற்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், கொண்டாட்டங்கள் என்பது இறைவனை பெருமைப்படுத்துவதற்கு மட்டுமே அன்றி வேறில்லை. இறைவனை பெருமைப்படுத்தி போற்றி புகழ்ந்து இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை நம்மோடு வாழக்கூடிய இன்னபிற மக்களோடு சுமூகமாக அவர்களுக்கும் பயன் தரும் விதத்தில் அமைய வேண்டும் என்பதுதான் இறைவன் தந்திருக்கக்கூடிய கொண்டாட்டத்துடைய அடிப்படை சாராம்சம். அதனால தான் நோன்பை பற்றி நபி அவர்கள் சொல்லும்போது கூட, யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர் உணவையும் அவருடைய பானத்தையும் விட்டு விலகி நோன்பு நோற்பதிலே இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்போ நம்ம சிந்திக்கணும், யார் பொய்யான பேச்சை விடுறது, பொய்யான நடவடிக்கையை விடுறது அந்த தனிப்பட்ட நபருக்கு மட்டும் நன்மை கொடுப்பது கிடையாது. அவர் பொய் பேசாமல் அடுத்தவரை ஏமாற்றாமல் பித்தலாட்டம் பண்ணாமல் இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட அவரை சுற்றியுள்ள சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தான் அபரிதமானது. அதைத்தான் நோன்பு என்கின்ற வணக்கத்தில் இறைவன் கற்றுத்தருகின்றான். அதைத்தான் இஸ்லாமிய சமூகம் போதிக்கின்றது. நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்படுங்க. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை எவ்வளவு முக்கியமோ அதை போல் உங்களை சுற்றியுள்ள உங்கள் உறவுகளுக்கும் அண்டை வீட்டாருக்கும் மாற்று மத அன்பர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமையும் மிக முக்கியம். அது குறித்தும் இறைவனிடத்திலே கேள்வி உண்டு என்பதை பறைசாற்றுவதற்கு இந்த நோன்பு பெருநாளும் மிக முக்கியமான உதாரணமாக இருக்கின்றது. அதிலே ஃபித்ரா என்கின்ற கடமையை நபி அவர்கள் நம்ம கற்றுத்தர்றாங்க. அந்த ஃபித்ரா என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபர் கட்டாயம் ஒரு ஏழையினுடைய பசியை போக்கிவிட்டு தான் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட வேண்டும். அதற்கு பேர் ஃபித்ரா என்று அரபியிலே பெயர். அது பெருநாள் தர்மம். அந்த தர்மத்தை கொடுத்தால்தான் இந்த பெருநாளுடைய கொண்டாட்டம் செயல்படும் என்கின்ற அளவுக்கு ஏழைகளுடைய பசியை போக்கும் விதமாகவும் இன்று கொண்டாட்டத்தை இஸ்லாமிய சமூகம் உலகத்திலே இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு போதிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த கொண்டாட்டத்தை நாம் செயல்படுத்தி வருகின்றோம்.